வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் பவித்ரா பாலசுப்ரமணியன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 77.73% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல். மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் கருத்துக்களை கேட்டறிந்தார். பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியா? அதிமுகவை ஒன்றிணைப்பது குறித்தும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டண வசூலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வலுக்கும் போராட்டம். போராட்டக்காரர்கள் கொண்டு வந்த ஜேசிபி இயந்திரங்களை போலீசார் அப்புறப்படுத்தியதால் வாக்குவாதம். ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்றப்படும் என்ற வாக்குறுதி என்னானது? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி. கப்பலூர் டோல்கேட் விவகாரத்தில் ஆர்.பி. உதயகுமார் மீதான கைது நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். பொதுமக்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே சாராயம் குடித்த 9 பேர் மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரியில் இருந்து வாங்கி வரப்பட்ட சாராயத்தை குடித்த நிலையில் போலீசார் விசாரணை. விக்கிரவாண்டியில் சாராயம் குடித்த 7 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு என்ற செய்தி கவலை அளிக்கிறது என எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. கள்ளச்சாராய புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசு மாநில எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் வலியுறுத்தல். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு. வருகிற 12ஆம் தேதி உத்தரவை பிறப்பிக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். நீட் ஆள்மாறாட்ட மோசடி தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் வருகிற 15ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கெடு. மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது உயிரிழந்த இளைஞனின் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தெரிந்தே சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு நிவாரணம் வழங்கும் போது அப்பாவி மனுதாரருக்கு வழங்கக்கூடாதா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. கள்ளச்சாராய விவகாரத்தில் தனது சதி இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி பேசியதாக அண்ணாமலை அவதூறு வழக்கு. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 1 கோடி ரூபாய் கேட்டு ஆர்.எஸ். பாரதி மீது மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ளார். யாரும் தைரியமாக அவதூறு வழக்கு தொடராததால் ஆணவத்தை மீறி ஆர்.எஸ். பாரதி அராஜகமாக பேசுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுகவையும் ஆர்.எஸ். பாரதியையும் சும்மா விடமாட்டேன் என அண்ணாமலை ஆவேசம். திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஆர்.எஸ். பாரதியாக இருக்கட்டும், நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம். அவர்களிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த மான நஷ்ட தொகையும் கூட கள்ளக்குறிச்சியிலே போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையமாக அமைக்கவும் என்பதையும் கூட எங்களுடைய அஃபிடவிட்ல சொல்லியிருக்கோம். திராவிட முன்னேற்ற
செல்வ பெருந்தகை தொடர்ந்து விமர்சித்தால் அவரது லண்டன் முதலீடுகள் உள்ளிட்ட அனைத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் எச்சரிக்கை. கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் படத்தை கிழித்தெறிந்த காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். செல்வ பெருந்தகை குறித்த கருத்துக்கு எதிராக கண்டன முழக்கம். மருத்துவ கல்வி வணிகமயமாவதை ஊக்குவிக்கும் நீட் தேர்வு உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நான்காயிரத்து 500 அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லாததால் கல்வித்தரம் பாதிக்கப்படும் அபாயம். இதுதான் திமுக அரசின் சாதனையா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. சென்னையில் பணிப்பெண்ணை திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் கொடுமைப்படுத்தியது தொடர்பாக வழக்கு. குற்றப்பத்திரிகை நகலை வழங்கியது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். கள்ளச்சாராயம் அருந்தி புதுவை ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழப்பு. ஏற்கனவே 65 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 66ஆக உயர்வு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் மேலும் 2 காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு. கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு மனு. அரசின் நலத்திட்டங்கள் சலுகைகள் கல்வராயன் மலைப்பகுதி மக்களை சென்றடைந்துள்ளதா? கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தின் இயக்குநர் ரூசோவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. ஜாமீன் மனு திரும்பப் பெறுவதாக தெரிவித்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் மாநிலம் தழுவிய போராட்டம். திருச்சி, அரியலூர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரயில்களை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருச்சி ரயில் நிலையத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புமிக்க தங்க நகைகள் மற்றும் 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். ஹவாலா பணமா என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை. மயிலாடுதுறை அருகே காவல் உதவி ஆய்வாளரின் மனைவியிடம் கத்திமுனையில் நகை பறிப்பு. ராணுவ வீரர் உள்ளிட்ட 2 கைது செய்து போலீசார் விசாரணை. அண்ணா பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வுக்கான வினாத்தாள் ஒரு கல்லூரியில் வெளியான தகவலை அடுத்து வருகிற 31ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணம் பறிமுதல். தாய்லாந்தில் இருந்து சுற்றுலா விசாவில் வந்த 2 பேரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. வியன்னாவில் ஆஸ்திரிய அதிபர் மாளிகையில் பிரதமர் மோடிக்கு அரசு மரியாதை. உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் ஆஸ்திரிய பிரதமர் கார்ல் நெக்மருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை. போர்க்களத்தில் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது. ஆஸ்திரியாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நீட் இளநிலை வினாத்தாள் கசிவு முயற்சி நடந்தது உண்மை. இருப்பினும் சராசரி மதிப்பெண்களில் பெரிய வித்தியாசம் இல்லை. நீட் முறைகேடு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை பதில்.
டெங்கு பாதிப்புகள் தொடர்பாக டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா முக்கிய ஆலோசனை. உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களுக்கு சுற்றறிக்கை. மும்பையில் மதுபோதையில் கார் ஓட்டிச் சென்று பைக்கில் மோதி பெண்ணை கொலை செய்த விவகாரம். ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியில் இருந்து நிர்வாகியின் மகன் மிகிர் ஷாவை 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க சியூரி நீதிமன்றம் உத்தரவு. திரிபுராவில் ஒரே நேரத்தில் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் HIV பாதிக்கப்பட்டு 47 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட விவகாரம். 2007 முதல் 2024ஆம் ஆண்டு வரை பாதிப்புக்கு உள்ளானவர்களின் தகவலே அது என மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையம் அறிவிப்பு. காசாவில் பாலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த பள்ளியின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். பெண்கள், குழந்தைகள் என 29 பேர் பரிதாபமாக பலி. ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம், பார்வதி உள்ளிட்டோர் நடித்த தங்கலான் திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி இணையத்தில் வைரல்.